ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுசீலாஸ் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ட்ராவல் அப்போ மெயினாக எசென்ஷியலாக என்னென்ன கொண்டு போக ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ராவல் அப்போ நம்ம கேரி பண்ணிக்கிறோங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என் பையனுக்கு என்னென்னலாம் ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 2 days 3 days நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 pairs ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் மற்ற ஐட்டம்ஸ் என்னென்னலாம் கேரி பண்ணிக்கிறேங்கிறத மட்டும் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 2 ட்ரெஸ் எப்போவுமே கேரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பசங்க எப்போ அழுக்காக்குவாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த 2 பவுச் நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன். இந்த 2 பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மெயினாக நான் உங்களோட மெடிசனுக்காக கேரி பண்ணுற பவுச்சஸ். ஒன்று டெம்பரேச்சர் கன். கண்டிப்பாக டெம்பரேச்சர் கன் நீங்கள் எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம மேனுவலாக செக் பண்ணால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்காக டெம்பரேச்சர் கன் நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டாக்டர் வாக்குங்கிற பிராண்டிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பாடி டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். இதை நான் ஒரு 6 monthsக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் செக் பண்ணணுனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த டெம்பரேச்சர் கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது டாக்டர் வாக்குங்கிற டெம்பரேச்சர் கன், நான் கான்ட்ராக்ட் டெம்பரேச்சர் கன். போல கீழே நீங்கள் பேட்ரிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாடி டெம்பரேச்சராக இல்லை சர்ஃபேஸ் டெம்பரேச்சரான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது மெயினாகவே நான் மெடிசனுக்காக கேரி பண்ணுற பவுச். இதில் எசென்ஷியலாக நான் என்னென்ன மெடிசன்ஸ்லாம் கேரி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பேராசிட்டமல் ஒரு சிரப் இருக்கும். பேராசிட்டமல் P250 இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து அவங்களோட காஃப் சிரப். இதுவுமே காஃப் சிரப் தான். ஸோ காஃப் சிரப் என்னென்ன காஃப் சிரப் இருக்கோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன். 2 காஃப் சிரப் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது செலைன் ட்ராப், அவங்களுக்கு நேசோ கிளியருங்கிற பிராண்ட்லேருந்து. ஸோ இது விக்ஸ் பேபி ரப். அப்புறம் எப்போவுமே நான் இந்த கேஸ்ட்ரிக்கான்னு சொல்லி இந்த கேஸ்ட்ரபிள் டானிக் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அவங்களுக்கு எப்போ ஸ்டொமக் அப்செட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டானிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்கின் க்ரீம். நமக்கு அலர்ஜி, கொசுக்கடினால் எதாவது அலர்ஜி வருது, இல்லை ஸ்கின்னில் எதாவது பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் எசென்ஷியலாக எப்போவுமே இந்த மருந்து பவுச்சும் மெடிசனுக்காக அண்டு டெம்பரேச்சர் கன்னும் எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஸோ அடுத்து கண்டிப்பாக நான் இந்த ஒயிட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒயிட்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ லவ் லேப்லேருந்து வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 3ன்னு சொல்லி அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 115 rupeesன்னு சொல்லி. ஸோ நான் பவுச்சஸ் எல்லாமே நான் நியர்பை இருக்க ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த மருந்து கேரி பண்ணுற பவுச் இல்லை டெம்பரேச்சர் கன் கேரி பண்ணுற பவுச் எல்லாமே நான் நியர்பை இருக்க ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பேம்பஸ் எடுத்துகிட்டு போவேன். இது ஜஸ்ட் இந்த கேரி பண்ணுற பேக்கில் இருக்கிறதுனால 2 பேம்பஸ் மட்டும் எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே நான் ட்ரெஸ் பேக் பண்ணியிருக்க பேக்கில் எடுத்துப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க ஒரு 4 பேம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷ்னலாக எப்போவுமே ஒரு 2 or 3ன்னு எடுத்துப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 or 6 நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே இப்போ என் பையனுக்கு 3 வயசு ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 3 வயசுக்கான திங்ஸை தான் நான் கேரி பண்ணுறேன். இதுவே நான் உங்களுக்கு 1 yearல என்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன், இல்லை அவங்க 6 months அப்போது நான் ட்ராவல் அப்போ என்ன எடுத்துகிட்டு போவேங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு பாத்திங் எசென்ஷியல். அது சோப், உங்களுக்கு செபாமெட் சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செபாமெட் பேபி கிளென்சிங் பார்னு. ஸோ இதுவும் செபாமெட்டோட பேபி ஷாம்பு தான். ஸோ இது 500 mlோடது. இந்த சோப் இந்த ஷாம்பு எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்லனாலுமே அவைலபிளில் இருக்கும். ஸோ இதோட லிங்க் வேணும்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நான் என்னென்ன பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேங்கிறதுக்கான தனியாக செப்பரேட் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த ஷாம்பு வந்து நான் பெரிய பாட்டிலில் கேரி பண்ணாமல் அதையே வந்து டிஸ்பென்சருக்காக இது வந்து சின்னதாக டிஸ்பென்சர் மாதிரி ஆன்லைன்லேயே எங்களுக்கு விற்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் இதை மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன், செட் ஆஃப் 3ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கிற சின்ன சின்ன பாட்டில்ஸில் நீங்கள் போர் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதிலே கிளிப்பும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதெல்லாமே அவங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்காக நான் மெயினாக எடுத்துகிட்டு போகிறது. இது வந்து குளியல் பொடி. ஸோ இது வந்து நானே வீட்டில் அரைக்கிறது. இதில் பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வெட்டிவேர், அப்புறம் ஒரே ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாமே நான் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுற பவுடர். ஸோ இந்த பவுடரோட ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நல்லா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ரேஷஸ், எந்த அலர்ஜி இருந்தாலுமே க்யூர் பண்ணும். ஸ்கின் ரொம்பவே நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அந்த மாய்ஸ்சரைசிங் அந்த ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இதை அவங்களோட குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, பெனிஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பொடியோட உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து அவங்களோட ஸ்கின் கேர். இது வந்து டெர்மாடியூப் பேபி க்ரீம். இந்த பேபி க்ரீம் தான் நான் அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அவங்க பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ இந்த க்ரீமுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 80 கிராம் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெர்மாடியூப் பேபி க்ரீம் இருக்கும். இதில் பேபி லோஷன் ஒன்று இருக்கும், பட் நான் பேபி க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பவுடருக்காக வந்து பேபி செபாமெட் பவுடர் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து செபாமெட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே என்னோடய கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரேக்ரண்ட் அதிகமாக இருக்காது, பட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே மைல்டாக நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட ஹேர் ப்ரஷ் அவ்வளோதான். இதுதான் வந்து நான் உங்கள் ஸ்கின்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு நான் கேரி பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்களோட சத்து மாவு. இந்த சத்து மாவுமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கான வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு மில்க் மிக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மில்க் மிக்ஸ், ட்ரை நட்ஸ் பவுடர் அண்டு வந்து இந்த நிகழ்மகிலோட ஏபிசி மால்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 இல்லை 3 வந்து நான் மில்க் மிக்ஸை எடுத்துப்பேன். 2-3 மில்க் மிக்ஸை அவங்க எத்தனை டேஸ் நான் ட்ராவல் பண்ணுறேங்கிறத பொறுத்து அந்த மில்க் மிக்ஸை எடுத்துப்பேன். அப்புறம் எமர்ஜென்சிக்காக ஒரு மில்க் பிக்கீஸ் பேக்கெட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே எமர்ஜென்சிக்காக வச்சுருப்பேன். பட் மேக்ஸிமம் வந்து அதை கொடுக்க அவாய்ட் பண்ணுவேன். அப்படி வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கொடுப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ஸோ இப்போ என்கிட்ட பனானா இருக்குது, அந்த பனானா எடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன், மிக்சர் நட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கேரி பண்ணிப்பேன். ட்ரை டேட்ஸு, அப்புறம் வால்நட், கேஷ்யூ நட், பாதாம், பைன் நட்டு, அந்த ஹேசல் நட், இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி பேக்கெட்டாக நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணிப்போம். எப்போவுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக அவங்க ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் இல்லை காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக இதையுமே எப்போவுமே கேரி பண்ணிப்பேன். அப்புறம் அவங்களோட இது மில்க் பாட்டில். இது வந்து ஃபிலிப்ஸோட அவெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது அவங்க குழந்தையிலேருந்தே வந்து இதே ஃபிலிப்ஸோட அவெண்ட்டில் அவங்களோட ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி சிப்பர் பாட்டிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்போவுமே நான் வந்து ஒரு 2-3 டாய்ஸ் எடுத்துப்பேன். அவங்க ட்ராவல் பண்ணும்போது கிராங்கியாக இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 நம்ம டாய்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து விளையாட கொடுத்துக்கலாம். நம்ம ட்ராவல் அப்போ நம்மளையும் வந்து ரொம்ப தொல்லை பண்ணாமல் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஏதாவது டாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி 2-3 டாய்ஸ் எப்போவுமே வந்து என் பேக்கில் கேரி பண்ணிப்பேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போது அவங்க 3 இயர்ஸ் ஆகிறதுனால எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸ். இதுவே நான் உங்களுக்கு 6 மந்த்ஸில் 1 இயரில் எல்லாமே வந்து அவங்களுக்கு மில்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மில்க் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷுமே எடுத்துப்பேன். ஸோ அந்த ப்ரஷ் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கல. ஸோ அது க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று எடுத்துப்பேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் வீடியோ ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஊரில் போய் உங்களுக்கு அந்த மேரேஜோட வீடியோ அண்ட் நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதோட வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.